தீபிகா வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோருடைய குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக்கழக அரசு வழங்கிய பணியாணையை ரத்து செய்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது வருகின்ற 14ஆம் தேதி அன்று விசாரணை நடத்துகிறது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடந்த தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு அண்மையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அரசு பணிக்கான ஆணையை நேரடியாக கரூருக்கு சென்று வழங்கினார். முதலில் இந்த அறிவிப்பு வெளியான போதே மற்ற கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஒரு கட்சி கூட்டத்திற்கு வந்து இறந்தவர்களுக்கு அந்த கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு அரசு வேலை கொடுத்தால் அது தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். அதே போன்று பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டு இதுக்கு முன்னதாக நடந்த இது போன்ற கூட்ட நெரிசல் சம்பவங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த கேள்வியை எதிர்கட்சிகள் எல்லாம் முன்வைத்தார்கள். கடுமையான எதிர்ப்பும் இருந்தது தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள். இந்த நிலையில் தான் இந்த அறிவிப்புக்கு எதிராக தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய அறிவிப்புக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன், மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் சீனி அகமது உள்ளிட்ட 3 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த அப்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது என்றும் இந்த விசாரணையை உச்சநீதிமன்றம் நியமித்த குழு கண்காணித்து வருகிறது என்றும் இந்த சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது விசாரணையை பாதிக்க செய்யும், திசை திருப்ப செய்யும், இது கரூர் சம்பவத்தின் சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கையாகும் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதே போன்று போட்டித் தேர்வு தகுதி அடிப்படையில் தான் அரசு பணி வழங்கப்பட வேண்டும். அதை விடுத்து ஒரு சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கினால் இதுபோன்ற சம்பவங்களில் உயிரிழப்பவர்களும் அரசு வேலை கேட்கும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். எனவே சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்ற விசாரணை முடியும் வரை அரசு வேலை வழங்க தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மனு விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மாதம் 27ஆம் தேதி விசாரணை நடத்தினார்கள். அப்போது காவல்துறை தரப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி என்பது அரசின் கொள்கை முடிவு, இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று மனுதாரர் தரப்பில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களில் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. கருணை அடிப்படையில் பணி வழங்கியதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கருணை பணி வழங்கும் போது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இருக்க வேண்டும், ஆனால் இதில் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படவில்லை. எனவே அரசு பணி வழங்கியது ரத்து செய்ய வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசு நினைத்தால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சிக்கலாம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சாதாரண பணிதான் வழங்கியதாக கூறுவது ஏற்க முடியாது. எனவே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்படுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதை எதிர்த்து இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசும் கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் கடந்த 29ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணை வருகின்ற 14ஆம் தேதி என்று, அதாவது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று விசாரணை நடத்தப்படுகிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று விசாரணைக்கு வரும்போது இந்த நிகழ்வுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் சட்ட ரீதியாக எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தீபிகா.